வாங்கிக்கோமா. ஏங்க நம்மளாம் நகையே வாங்க முடியாதாங்க? சச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் உனக்கு நகை கண்டிப்பா வாங்கி தருவேன். எங்கெங்க வாங்குறது? மாதம் 18,000 வாங்குறீங்க, வாடகை 8,000 போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு ஒரு 2-3,000 போயிடுது. பிள்ளைங்கள படிப்பு செலவு, துணிமணி செலவு, சோத்துக்குன்ட்டு அது ஒரு செலவு ஆயிடுது. அப்புறம் எங்கெங்க நம்ம வாங்குறது? நகைய அநியாயத்துக்கு ரேட்டு விற்கிறாங்கம்மா. என்ன பண்றதுனே தெரியல. அட நம்மள விடுமா, நம்ம பிள்ளைங்களுக்கு தாம்மா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க நகை இவ்வளோ ரேட்டு இருந்துச்சுன்னா ஏங்க இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் வாங்காமல் இருந்து போராட்டம் பண்ணுனா கண்டிப்பாக குறைப்பாங்கங்க. நம்ம ஆளுங்களுக்கு நகை மேல இருக்கிற மோகம் அதிகமாயிட்டே தான் போகுமா ஒழிஞ்சு யாரும் வாங்காம இருக்க மாட்டாங்கம்மா. எனக்கு ஒரே ஒரு தாலி கொடி போடணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஆனால் அது இனிமேல் நடக்கவே நடக்காதட்டுக்கு. ஏய், ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட கழுத்தை பார்த்து தாண்டி மதிப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏய், உங்களை நான் எங்கேயோ பார்த்தேன். ஏய், அந்த நகைக்கடையில பார்த்த லோக்கல் பீப்பிள் நீங்க தானா? உங்களுக்கு வீடு கூட இல்லையா? நீங்களாம் எதுக்கு அங்க நகைக்கடைக்கு வர்றீங்க? ஏங்க நீங்கள் பணக்காரங்களே இருந்துட்டு போங்க, நாங்கள் லோக்கல் பீப்பு ஏழையாகவே இருந்துட்டு போகிறோம். இப்போ அதுக்கு என்னங்க? ஏய், சொந்தமா வீடு இல்லாம இப்படி ரோட்ல படுத்திருக்க உங்களுக்கு நகைக்கடையில என்ன வேலை? என்ன மாதிரி விஐபிஸ்லாம் எப்படி கடைக்கு வர்றது? சொல்லு. எங்கள் அம்மா அந்த காலத்தில் ஒரு மூக்குத்தி எடுத்து கொடுத்தாங்க. என்னை கட்டி கொடுக்கும்போது அந்த மூக்குத்தியோட சொர காணா போச்சுங்க. அதோட கொஞ்சம் காசு போட்டு நல்ல மூக்குத்தியே எடுக்கலான்ட்டு வந்தேன். ஏய், நகை விற்கிற வேலை என்னன்னு தெரிய மாட்டியோ? உனக்கு நாளைக்கு 1 கிராம் 10,000 போகுண்டி. ஆனா நான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், அதனால நகை வாங்குவேன். நீங்களாம் நகை கட்ட வாசப்படிய மட்டும் பார்த்துட்டு போகண்டி. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க. நாங்கள் ஒன்றும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கல. நகை அப்படின்றது லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தானாட்டுக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களாம் வாங்க முடியாதட்டுக்கு. எங்களை விடுங்க, எங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும். சிறுக சிறுக சேர்த்து வைக்கலான்னு போனால் சம்பளத்தை மீறி விற்கிதுங்க. இனிமேல் நாங்கள் எப்படி எடுப்போன்னு எங்களுக்கே தெரியல. ஏய், உங்களுக்கு நகைக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. இப்ப நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியுமாடி? நான் ஒரு 2 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? சிப்போ, உங்கள்ட்டெல்லாம் பேசக்கூட எனக்கு நேரம் இல்ல. ஏய், இன்னொன்னு தெரியுமா? சொசைட்டில நகை போட்டா தாண்டி மதிப்பாங்க. நான் கெத்தா சுத்துவேன் தெரியுமா? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சொசைட்டில நகை போட்டு சுத்தினா தாண்டி கெத்தா இருக்கும். இங்கே பாருங்க, நீங்கள் வேணால் நகை போட்டுட்டு சுற்றிட்டு கெத்தாக இருங்க. ஆனால் உங்களால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக சுத்த முடியாது. ஏய், நிம்மதி, அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நீ பிச்சைக்காரைய தாண்டி இருப்ப. சீப்போடி. ஏங்க நாங்கள் கெத்தாக சுத்தாமல் வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் சரிங்களா? உங்களை மாதிரி ஐயோ கோடி கணக்கில் வாங்கியிருக்கோம், எங்கேயாவது தொலைச்சிருவோமோ, யாராவது தூக்கிடுவாங்களோ அப்படின்ற நிம்மதி கெட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்ல. போங்க ஃபஸ்ட்டு நீங்கள். ஏய், நகை வாங்க வக்கலாட்டியோ எவ்வளவு பேச்சு பேசுறா பாரு. சீப்போடி. ஏய், ஹலோ, என்னோட காரை கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஸ்டார்ட் ஆகல. நான் சொன்னேன்ல, இவதான் நகைக்கடையில இருந்து வெளியில வந்தா. இப்ப இவளை கொன்னுட்டு காரையும் நகையும் தூக்கிட்டு போயிடலாம். என்ன? ஓகேடா மச்சான், தயாரு. ஏய், என்ன யோசிக்கிறீங்க? கூட 10 ரூபா போட்டு தர்றேன், என் காரை தள்ளுங்கடா. ஓகே மேடம். ஏய், என்னது இது? ஐயோ. ஏய், ஓடுற மச்சான். ஐயோ ஏங்க, ஆம்புலன்ஸ் மாதிரி ஃபோன் பண்ணுங்க. எனக்கு பார்த்துட்டு நிற்கிறீங்க. மேடம் நீங்கள் எந்த ஊர் மேடம்? சொல்லுங்க மேடம், உங்கள் வீட்டுக்குலாம் நான் சொல்லி அனுப்புகிறேன். இல்ல, வேண்டாம், நான் பொழைக்க மாட்டேன். உங்களை ரொம்ப கேவலமா பேசிட்டு அதுக்கு தான் கடவுள் கொடுத்த தண்டனை. இல்ல, அது மட்டும் இல்ல, நகை விலை அதிகமாகிட்டே போனா இப்படிதான் கொலை நடக்கும். ஏன்னா சாமானிய மக்களால நகை வாங்க முடியாதுல்ல. அதனாலதான் இந்த மாதிரி யாராவது வாங்கினா திருடிக்கிட்டு போறதுக்கு குத்தி கொன்னுடுறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆமாம் மேடம், எல்லாராலையும் என்னைக்கு நகை வாங்குற அளவுக்கு நகை ரேட்டு குறையுதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி திருட்டு கொலை நடக்காது. ஐயோ மேடம் மேடம், ஐயோ முடிஞ்சிருச்சுங்க. ஏங்க இந்த நகை பார்த்தீங்களா, ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாயிடுச்சு. எதனாலங்க போகுது உயிர்? இந்த மாதிரி நகை ரேட்டு அதிகமாகுதுங்க. மேடம், ஒரு நிமிஷம். இந்த கொலை எப்படி நடந்துச்சு? இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தங்க ரேட்டு அதிகமாக விற்குதுங்க மேடம். அதனால் மட்டும்தான் இந்த கொலை நடந்துச்சு தெரியுங்களா?
கோல்டு ரேட்டுக்கும் கொலை நடந்ததுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு மேடம். நகையோட ரேட்டு அதிகப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஒரு கம்பெனியில் பசங்களுக்கு 20,000 இல்லைன்னா 18,000 தான் சம்பளம் தராங்க. அதை வச்சு அவனுங்களால நகை வாங்க முடியுமா? அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியுமா? அதனால தான் என்ன பண்ணுறானுங்க, வண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கழுத்தையும் காதில் இருக்கிறதையும் பிச்சுக்கிட்டு அலையிறானுங்க. அப்படி வரலையா குத்தி கொலை பண்ணி போட்டுட்டு நகையை திருடிக்கிட்டு போயிடுறானுங்க. நகை எல்லாரும் வாங்குற மாதிரி ரேட்டில் இருந்துச்சுன்னா யாருமே இப்படி திருட மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. அவனுங்களும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பானுங்களே. இப்படி யாருமே வாங்க முடியாத ஒசரத்தில் இருந்தால் இப்படி கொலை தான் நடக்கும், எல்லா வெங்காயமும் நடக்கும், நாடு நாசமாக தான் போகும். இப்போ அநியாயமாக ஒரு உசுர் போனதுக்கு காரணம் இந்த ஆசை தான், இந்த பேராசை தான். நகையை குறைச்சி தான் விற்று தொலைங்களேன், எல்லாரும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் இப்படி இளைஞர்கள் வந்து அடுத்தவங்களோட நகையை மேலே ஆசைப்பட போகிறானுங்க? அவனுங்க வாங்குற 18,000 சம்பளத்தில் எப்படி அவனுங்களால நகை வாங்க முடியும்? ஒன்று கம்பெனியில் 40,000 சம்பளம் 50,000 சம்பளம் கொடுங்க எடுத்தோனையும், சரியா 50,000 70,000 பீஸு மட்டும் வாங்கி படிச்சுக்கிட்டு வந்துடுறானுங்க. இங்கே வந்து 18,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறானுங்க. அப்புறம் அவங்களால நகை வாங்க முடியல. இப்படி தான் கொலை பண்ணிட்டு அப்பாவி மக்கள் நகையை பிச்சுட்டு போகிறானுங்க. இதுதான் இப்படி தான் நடக்குது காலங்காலமாக. ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் மேடம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் மேடம்.